காஃபி போட்டு கொடுத்தேன், அந்த மாதிரி வெஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன், மாமனார் இறந்துட்டேன். யாரு கல்யாணம் பண்ண வின்னராமா வின்னரா வராது அவங்க. இந்த உலகத்திலே 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. சொல்வதெல்லாம் உண்மை பார்த்தவங்க, சொல்வதெல்லாம் உண்மை பார்க்காதவங்க. நான் அதுல 2வது ஆளு, சொல்வதெல்லாம் உண்மை பார்க்காதவங்க. இன்னைக்கு அதைத்தான் மாத்த போறோம். சொல்வதெல்லாம் உண்மையோட தக் லைஃப் மூமெண்ட்ஸ். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கட் சிட்டி. எனக்கு சொல்வதெல்லாம் உண்மையோட கான்செப்ட் என்னங்கிறது தெரியும். இவங்கெல்லாம் போய் ஒரு ஷோல உட்காந்துருப்பாங்க, அந்த கிளிப்ஸ் மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபுல்லா எபிசோட் பார்த்தது கிடையாது. எனக்கு அந்த ஷோல ஒரு டவுட் இருக்கு, அது ஸ்கிரிப்டா இல்ல உண்மையாவே நடந்து டிஸ்கஸ் பண்றாங்களான்னு சொல்லி எனக்கு அது ஒரு டவுட் மட்டும் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இது பார்த்தோம்ல, ஒருத்தவங்க அந்த கொலையை கூட அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் எனக்கு கொஞ்சம் இதாச்சு. ஆனா யாராவது வாலண்டியரா போய் நம்மளே அசிங்கப்படுறதுக்கு டிவில போய் உட்காருவாங்களா? சரி, நம்ம ஷோக்குள்ள போவோமா? 2 பேரும் எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ, செல்ஃபினா போட்டோ இல்லையா? ஒரே ஒரு விஷயம் சொல்லு, என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு யாருமே வேண்டாம். அதனால 2 புருஷன் வச்சிருக்கியா? சரி, இப்ப எனக்கு வேண்டாம் மேடம். ஒன்ன யாருக்கு வேணாம்? அவனுக்கு வேண்டாம். நீ எல்லாம் எதுக்கு அவனுக்கு? அவனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். சரி, இப்ப நீங்க வேணாம். கண்ட்ராவி எல்லாம் அவனுக்கு தேவையில்லை. இந்த கண்ட்ராவில அவனுக்கு தேவையில்லை, கிளம்பு. யாருமே வேண்டாம். அதுக்குதான் 4 புருஷன் வச்சிருக்கியா? என்னடா அவளே 2 வருஷம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுட்டு எதுக்கு டிவில போய் உட்காந்து அந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு இருக்கு? பொறுத்து திட்டு வாங்கினது, ஊர்ல திட்டு வாங்கினது பத்தலையா? டிவில வர போய் திட்டு வாங்கணுமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்காரு. யார் வீட்டுக்காரு? எங்க வீட்டுல சுரேஷ். எங்க அவரு? அவரு இங்கதான் இருக்காரு. எங்க? என்னடி சொல்ற? அப்போ நான் யாரு? இதுதான் புருஷனா? நீங்க உட்கார்ந்து இருக்காரு சுரேஷ். அதெல்லாம் வந்து தெரியாது. நான் உங்களை பார்த்த கவனம் அவங்கள நான் பேசிட்டு சொல்றேன். பேச யார் என்ன பிரச்சனை? வீட்டுக்கு ஆபத்தா உட்காந்துருக்காரு சுரேஷ். நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன், அவரை பார்க்கல. எடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். பொறுத்த யாருன்னு அவரு பாத்தியா? நம்மளாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் மேடம். அப்புறம் நீதானே தப்பு பண்ண. தாலி கட்டியாச்சு, நான் பஞ்சாயத்து பண்ணி சைன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. திருச்சேன்னு வச்சுக்காங்க, என்ன டிவில பார்த்தாலும் சரி அவ்வளவுதான். மறுபடியும் கோவம் வருது அவனுக்கு. என்ன என் வாழ்க்கை வீணடிக்கிறீங்களா? மறுபடியும் அவனுக்கு கோவம் வருது. என்ன பாரு? ஹலோ ரம்யா, என்ன பாரு? என்ன மல்டிபிள் பர்சனாலிட்டியா? அந்த கோதை அவங்க கிட்ட காட்டக்கூடாதுன்னு அப்படி சிரிக்கிறாங்க. வேதாளம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. கரெக்ட். இன்னொரு ஒண்ணு கொல்ல போற பாத்துக்க, செந்தமிழ் கவிஞன் தான். மாமனார் எங்க? மாமனார் இறந்துட்டாரு மேடம். இருந்தாரு. அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். அப்புறம் ஏன் இவர் சொன்னதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி இங்க வந்த? இவரு நீ வல்ல தொட்டு சொல்லி நான் உன்னை வாழ்க்கிறேன் வாழ்க்கை குடுக்கறேன். உண்மை என்னது? இப்ப உண்மையை சொல்லு. சரி, ரமேஷ் கூட தான் தொடர்பு இருந்துச்சு. தொடர்புன்னா என்ன பண்ணீங்க? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். தொடர்புனா அந்த அளவுக்கு அவங்கிட்ட ஒட்டல, சும்மா மொத்தம் கொடுக்கு. இறந்துட்டாரு. காஃபி போட்டு கொடுத்தேன், அந்த மாதிரி வெஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன், மாமனார் இறந்துட்டேன். போட்டு தள்ளிட்டு இறந்துட்டாரு மேடம். தொடர்புல இருந்தீங்களா? அப்படிலாம் இல்ல, முத்தப்பட்ட தொடர்புனா அவ்வளவு தொடர்பு இல்ல மேடம். நான் சொல்றது மட்டும் கேளுங்க, அவ சொல்றது பூரா போய். ஒரே ஒரு விஷயம், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதான் சொல்றேன் கேளுங்க மேடம். ஆமாம்மா, அவங்க இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க மேடம்.
கடவுள் இருக்கிறான் மேல, உண்மை எது நீதி எதுன்னு சொல்லும். அவங்க 2 பேரும் தொடர்பு இருக்குள்ளன்னு என் தங்கச்சி கிட்ட சொன்ன மேடம். இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம். எனக்கு பேச்சு விட கூடாது மேடம். இந்த சொல்றேன் நான் கேளுங்க மேடம். உண்மையா எனக்கு நடிக்க தெரியாது. நீங்க நடிக்கிறீங்க, எனக்கு நடிக்க தெரியாது. இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம். இந்த ப்ரோக்ராம் சொல்றேன் கேளுங்க. சொல்றேன் கேளுங்க மேடம். இன்னும் நீங்க இன்னொன்னு சொல்ல வேண்டாம். சொல்ற கேளுங்க மேடம். மேடம் உண்மை சொல்ற கேளுங்க. ஒரு மைண்ட் அவங்களே டென்ஷன். நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம், பேசாம மட்டும் இருந்துக்கோ. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நவம்பர் மாசம் ஊற போட்ட துணியை நீ ஜனவரி மாசம் தான் துவைக்கிறியா? தீபாவளி ஊற போட்ட துணிய இல்ல மேடம், நான் துவைக்கல மேடம். இல்ல காலையில அப்படிதான் துவைப்போம். ஊற வச்சுட்டு மறந்துட்டு ஊருக்கெல்லாம் போயிடுவேன். பக்கெட்லயே கிடக்கும். முந்தான நாள் அந்த சைடே போக முடியாது. இவன் யாராவது நான் வீட்லயே 3 மாசம் ஊற வச்சுட்டு இருக்கிற துணிய. நவம்பர் மாசம் ஊற போட்ட துணிய ஜனவரி மாசம் தான் துவைப்பியா? இவர் எப்படி பழக்கம் எனக்கு? கம்பெனில எவ்வளவு நாள் பழக்கம்? ஜஸ்ட் 5 days தான் மேம். என்னடா சொல்ற? ஒரு கேம் மாதிரி விளையாண்டு நான் போய் லாக் ஆனது. என்ன கேம்? இது என்ன கேம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட் கட்டணும். சும்மா அது இவ்வளவு டஃப் ஆகும் நான் நினைக்கல. ஒரு சின்ன பிளே மாதிரி பண்ணோம். ஏண்டி நீங்க விளையாடுறதுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? என்ன யார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிச்சு இது கல்யாணம் பண்ணா யார் ஃபர்ஸ்ட் வர சொல்றோம் அவங்க தான் வின்னர். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? என்னடா போட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அசோசியேஷன்லாம் சாக்ரேஸ் லெமன் இன் ஸ்பூன் விளையாடுங்கடா. யாரு கல்யாணம் பண்ணா வின்னர்? ஆமா, அது ஜஸ்ட் கேம் மேம். அதுக்காக ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்களா? கொஞ்சம் 5 நாள் இருந்துட்டு நம்ம இது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் ப்ளே பண்ணோம் நாங்க. இத பாத்தியாடி களி முத்திடுத்து லைஃப் லாங் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கல. சரி அது ஒரு வாரத்துல முடிஞ்சிருமா? கொஞ்ச நாள் இருந்துட்டு விட்டுறலாம் தான் மேம் பிளான் பண்ணோம். லைஃப் லாங் வரைக்கும் நீடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பிளான் பண்றாங்க அவங்களே தான் மறுபடியும். மாட்டிக்கிட்டியா 3வது புருஷன் கிடையாது. சந்தனத்தை சொல்லி சந்தானம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் முத சந்தனத்தை. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஓ சந்தானம் ஜஸ்ட் ப்ளே மேம். ஓகேங்களா? காலங்கலிகாலம் ஜஸ்ட் பிளேவா? ஓ சந்தானம் ஜஸ்ட் ப்ளே மேம். சரிங்களா? சும்மா கேள்விட்டு சவுண்ட். சின்ன குழந்தைங்களாம் கல்யாணம் பண்ணி விளையாண்டு இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. அது பிளே, இது கேம். என்ன பிளே அது? ஓ அது வேற இது வேறயா? அது வேற இது வேற. அது ப்ளே, இது கேம். எத்தனை வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எங்க வீட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாட் வச்சு இது பண்ணது. ஃபர்ஸ்ட் அது என்னது, டீமா சேர்ந்து ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. யாரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு வராங்கன்னு. அடுத்தது இன்னொரு பையனை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனா வீட்டுல என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு டாட் வச்சு பண்ணி. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா வீட்டுல என்ன சொல்லுவாங்க சந்தேகம் இருக்குல்ல நமக்கு. அதனால சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வந்துச்சுன்னா வாழ்க்கை கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி ஃபர்ஸ்ட் வளர்த்துவாங்க. நாய் எல்லாம் ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு இவன் அது மாதிரி சாம்பிள் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுல என்ன சொல்றாங்க ரியாக்ஷன் நல்லா தான் இருக்கு, அப்ப அவனை கூட்டு வரலாம். ஆனா அநியாயம் பண்றானுங்களா? இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. அதுக்கு முன்னாடி யாருமா? சந்தானத்துக்கு முன்னாடி யாரு? சதீஷ். பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் சந்தானத்துக்கு முன்னால யாரு? சதீஷ். அது எப்படி? எப்படி ஜஸ்ட் பார்த்தேன். என்ன மேரேஜ் பண்ணிக்க நான் வேலைக்கு முதல்ல டார்ச்சர் பண்ணாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்படியே சரி வா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கூட்டு போனேன். இது ஓன் போர்டுல டீ போடுனேன். ஆல் இந்தியா பர்மிட்னே. சும்மா அது வந்து எங்க வீட்ல கேஸ்ட் பாப்பாங்க. எப்படியும் எங்க வீட்ல லவ் மேரேஜ் ஒத்துக்க மாட்டாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொன்னேன். வீட்ல டேஸ்ட் பாப்பாங்களா? கேஸ்ட் அதான் டேஸ்ட். சரி நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. லவ் மேரேஜ் ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லியே நான் 3 கல்யாணம் பண்ணிட்டேன். சிறப்பான ஆள் நீ. நல்ல வேலை நான் கூட நான் டேஸ்ட் பார்க்க கல்யாணம் பண்ண. இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன். கிறிஸ்டின கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? மோகன் குமார் இருக்காருங்க. அவர்கிட்ட கொடுங்க, போன் கொடுங்க. அவர்கிட்ட கொடுக்க வேண்டாம், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பாருங்க போன கொடுங்க.
யார் சாமி இவன்? அசிங்கப்பட்டு என்னை பார்க்கறதுக்குதான் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்து வச்சிருக்கான். அசிங்கப்படுத்துற இவன்லாம் ஒரு ஆளு ஜிடிவி சொல்லிட்டு நம்மள வந்து என்கொயரி பண்ணுறாங்களாமா? தேவையா புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. வேலையில போறோம் வேட்டியில விட்டுக்கிட்ட மாதிரி. ஃபோன் பண்ணுவாங்க, உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பரும் கொடுப்பேன். போனை போட்டு நம்பர் கொடுங்க. இல்ல போன பண்ணி நம்பர் கொடுப்பா. என்னவா பண்றீங்க? ஃபோன் போட்டு நம்பர் கொடுன்னு சொல்லுவாங்க. எனக்கே ஸ்ட்ரைக் ஆகல, செமையா பிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க பாப்போமா? உங்களோட சிரிப்புல வந்து என்ன சொல்றது, குழந்தைய பாக்குற மாதிரி நீங்க வந்து சிரிச்சுட்டே இருக்கிறது தான் எனக்கு வந்து சிரிப்பழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க சேனல். எனக்கு அவங்க சொல்றதால தெரியல, இவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அப்படிதான் கூப்பிடுவாங்க. உங்க ஸ்மைல் அவ்வளவு அழகா இருக்குங்களா? இவங்களும் இன்ஃப்ளூயன்சரா? சிரிச்சு காட்டுங்க அங்க கேமராக்கு. தெரியல, சிரிச்சு கட்டுறது கேமரா கிட்ட நல்ல கண்டென்ட் பில்ட் பண்ணிடுறாங்க. சரி, ஆனா நிஜமாவே அழகாதான் சிரிக்கிறாங்க. அடுத்து நீ போன் போட்டு நம்பர் கேட்ப போல. கல்யாணம் பண்ணதுல தப்பே கிடையாது, மறுமணத்துல தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு. வீட்டுக்காரர் இருக்கிறப்பயும் அதே மச்சன் கூட இருந்தவங்க தான் மேம் எல்லாமே. யாரெல்லாம்? அதே மச்சனோட வீட்டுக்காரர் இருந்து வீட்டுக்காருக்கே பார்த்துட்டு பிடிக்காத இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு போனாங்க. யார சொல்றேன்? சொல்றாங்களே முறை இல்லையாங்க. கேளுங்க மேடம், நீங்கள யாருங்க? யார எனக்கு கேள்வி கேட்கறாங்க. கடவுளுக்கு தெரிஞ்சா யார சொல்ற? எங்களை கேட்டாங்களா அவங்க? எப்படி அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பாவம், யார சொல்ற? யார சொல்றது? குத்தி காமிக்கிறான். புஷ்பலதா பேசுறீங்களா? ஆக்சுவலா நானும் என்னோட அம்மாவும் பயங்கரமான ராமர் ஃபேன். சும்மா ஒரு பார்த்தாலே உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். திடீர்னு வர வராது அவங்க. இத கண்டிப்பா அவங்க பார்த்துட்டு இருந்தா விழுந்து சிரிப்பாங்க. அப்படியா? மிஸ்ஸிங்கா இருக்காளாமா? ஆமா, என்ன அது என்ன உங்களுக்கு என்ன தேவையா இது? இவங்க என்ன பல்வல் வாங்கிட்டு இருக்காங்க? தேவை ஆயிடுச்சு. ஏன்னா உங்க பொண்ணு இங்க வந்திருக்கா. ஹலோ, நீ செத்து போயிருக்கீங்க. செத்து வந்து உயிரோட பேசுவா. இந்த மாதிரி நான் லைனா போன் பண்ணி திட்டு வாங்கிட்டு இருக்க எல்லாத்தையும். வணக்கம் மேடம், என் பேர் சுரேஷ். நாங்கள் வந்து ஸ்டிக்கர் ஷாப் வச்சிருக்கோம். செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து கூட பிடிக்கல. அடிச்சிருக்க ஐடி அந்த இதெல்லாம் ஜீப் பண்ணிருவாங்க. சொல்லிருப்பாங்களோ அவங்க வந்து உட்கார்ந்துன்னே பேச போட்டுற டபுள். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் புதுசுல சூரிய ஸ்டிலுக்கு முத்தம் கொடுத்துட்டேன். சும்மா விளையாட்டுக்கு கிஸ் பண்ண சூரிய ஸ்டில்லுக்கு. அதுல இருந்து சூரிய இதுவரையும் அவங்களுக்கு சூர்யா நான் பார்க்க கூடாது. பார்த்தனா டிவி டமா இருக்கும். சூர்யா வச்சு சண்டையை பிடிச்சேன். இப்படி எல்லாம் கிளம்பிட்டீங்க. சூர்யா படம் பார்த்தா டிவி எடுத்துருவீங்களா? உண்மையாவே இப்படில இருக்காங்களா? இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இது சூர்யாக்கு வந்து சோதனை. பார்க்க சொன்னீங்கல்ல அவங்கள்ட்ட, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சரி பார்க்குறோம் சொன்னாங்க. அப்புறம் யார மாதிரி வேணும், உங்களை மாதிரியே வேணும், உங்களை மாதிரி அழகா வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். என்னமா விளையாண்டுருக்காருயா? இந்த காலேஜ்ல பசங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நானும் உங்களை மாதிரியே தான் ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதே கார்டு விளையாண்டு இருக்கிறாரு. அப்புறம் நீங்க பாக்க எக்ஸ் மாதிரி இருக்கீங்க. இத வேற வந்து எக்ஸ் மாதிரி இருக்கீங்கன்ட்டு யார்கிட்ட அது சொல்லி ஒர்க் ஆகுது? கரெக்ட், அது ஒரு டவுட் இருக்குல்ல. எப்படி போய் நீங்க எக்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னா அவளே உன்னை பிடிக்கலன்னு தான் போயிருக்கா. நானும் அதே மாதிரி இருக்கேன்னு நான் எதுக்கு மறுபடியும் கொண்டு பேசுறேன். உண்மையாவே பசங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுமோ? ஆயிருக்கா? எனக்குலாம் அப்படி ஆனதில்லை. அக்கா பையன் வந்து வேலை இல்லாம இருந்தா சொல்லி நான் வீட்டுக்கு கூட்டு வந்து வேலை தங்க வச்சு வேலை செய்ய. சரி வேலை அக்கா பையனாச்சே, அப்படியே சரி என் பொண்ணைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் சரி நான் வீட்லயே தங்க வச்சிருந்தேன். இவன் பொண்ணை விட்டுட்டான், என் மனைவிய.
என்னடா சொல்றீங்க? இதுதான் சொல்றதெல்லாம் உண்மையா நடக்குதா? இதனாலதான் எனக்கு டவுட், இது உண்மையாவே நடந்ததா இல்ல ஸ்கிரிப்டான்ட்டு. அவனால ஆள் விட்டு தேடுவாங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா போய் நீ ஒவ்வொரு ஊரா போ, எங்கெங்க எல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ போலிங்கிற மாதிரி நமக்கு கூட்டு வா அப்படின்ட்டு. இப்ப இல்லன்னு நினைக்கிறேன் இந்த ஷோ. இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லதுதான். ஏன்னா நான் தேடிட்டு இருக்கப்போ கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், பிரிங் பேக் சொன்னதெல்லாம் நிறைய பேர் போட்டு. அவங்களுக்கு விஜய்னா ரொம்ப உயிர், விஜய் படம்னா ரொம்ப உயிர். ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி நான் பார்த்து நிக்கிறேன். சொல்லலாம் கேட்டுங்களேன் மேடம், நான் சொல்றது கேட்டுங்களேன். விஜய் தவிர உனக்கு பிடிக்காத யாருமே திடீர்னு அஜித் படத்துக்கு என்னத்துக்கு கூட்டின்னு போற? விஜய் படம் தான் நான் பாப்பேன் சொல்லிட்டு இதுதான் மேடம் கேட்டேன். இனிமே அஜித் படம் விஜய் படம் ஒன்னா ரிலீஸ் ஆகக்கூடாது. இது பசங்களுக்குள்ள இந்த சண்டை வரும், குடும்பத்திலயுமே இந்த சண்டை வருதா? இந்த ஷோ முடிஞ்சதாவே இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும்